கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு இந்த காலை வேளையிலே மகிமை உண்டாகட்டும். இந்த வாரத்திலும் நாம் ஒன்றிணைந்து தேவனை உயர்த்த மகிமைப்படுத்த தேவன் தந்த நல்ல கிருபைக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். இந்த காலை வேளையிலும் தேவன் நம்மோடு கூட அவருடைய வார்த்தையை கொண்டு இடைபடுவாராக. நம்முடைய இருதயங்களை கர்த்தர் திறப்பாராக. ஏசாயாவின் புஸ்தகம் 55வது அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிக்க கேட்போம். ஏசாயா 55வது அதிகாரம் 8-9 வசனங்கள். என் நினைவுகள் அல்ல, உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. இந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, என் வழிகள் உங்களுடைய வழிகள் அல்ல, என் நினைவுகளும் உங்களுடைய நினைவுகளின் படி ஆனது அல்ல. என்னுடைய நினைவுகள் எப்படிப்பட்டது என்று சொல்லும் பொழுது அந்த வசனத்தில் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, வானத்திற்கும் பூமிக்கும் எவ்வளவு உயரம் இருக்கிறதோ அவ்வளவு உயரம் அவருடைய வழிகளும் அவருடைய நினைவுகளும் வித்தியாசமானவைகளாக இருக்கிறதை நானும் நீங்களும் அறிய வேண்டும். ராமன் சொல்லுங்களேன், பக்கத்தில் கொஞ்சம் கையை கொடுத்து, என் வழிகளை விட உங்கள் நினைவுகளை விட தேவனுடைய வழிகளும் தேவனுடைய நினைவுகளும் இந்த வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவ்வளவு வித்தியாசமானவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் எப்படி நினைக்கிறோம் என்று சொன்னால், நம்முடைய நினைவின்படி காரியங்கள் என்ன பண்ண வேண்டும்? நடக்க வேண்டும். நம்முடைய வழிகள், சில வேளைகளை நாம் நினைக்கிறோம், நம்முடைய வழிகள் நாம் யோசிக்கிறதான, நாம் சிந்திக்கிறதான காரியங்களின்படி நம்முடைய வழிகள் நடக்க வேண்டும், நம்முடைய நினைவுகள் நடக்க வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகிறோம், நினைக்கிறோம், சிந்திக்கிறோம். அதற்கு நேராக செயல்படுவதற்காக நாம் சில நேரங்களிலே ஓடிக்கொண்டும் இருக்கிறோம். ஆனால் நம்முடைய வழிகள் கர்த்தருடைய வழிகள் அல்ல. கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து, நம்முடைய வழிகள் கர்த்தருடைய வழிகள் அல்ல. நம்முடைய நினைவுகளும் கர்த்தருடைய நினைவுகள் அல்ல, அவைகள் வித்தியாசமானவைகள். அவருடைய நினைவுகளையும் அவருடைய வழிகளையும் நாம் புரிந்து கொள்வது கொஞ்சம் கடினமான ஒரு காரியம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் அது வித்தியாசமானவைகள். எவ்வளவு வித்தியாசம்? கொஞ்சம் நஞ்சம் இல்லை. வானம் எவ்வளவு உயரமா இருக்கோ அவ்வளவு தூரம் வித்தியாசமானவைகள். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாட்களிலே சபையை வித்தியாசமாக கர்த்தர் நடத்த விரும்புகிறார். ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் தம்முடைய சமூகத்தை வைத்து, தம்முடைய பிரசன்னத்தை வைத்து நம்மை நடத்துகிற ஒரு நல்ல தேவன் நம்முடைய தேவன். ஏசாயாவின் புஸ்தகம் 30வது அதிகாரம் 20-21 வசனங்களை வாசிங்க. ஏசாயா 30வது அதிகாரம் 20-21 வசனங்கள். ஆண்டவர் உங்களுக்கு துன்பத்தின் அப்பத்தையும் உபத்திரவத்தின் தண்ணீரையும் கொடுத்தாலும் உன் போதகர்கள் இனி ஒருபோதும் மறைந்திருக்க மாட்டார்கள். உன் கண்கள் உன் போதகர்களை காணும். நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தையை உங்கள் காதுகள். அப்ப நல்ல கவனிங்க, தேவ சமூகமானது உங்களையும் என்னையும் வழி நடத்தி சொல்லும். அப்படி வழி நடத்தும் போது நீங்க வலதுபுறமாக சாயும் போதும் இடதுபுறமாக சாயும் போதும் ஒரு சத்தம் கேட்கும், வழி இதுதான், இதிலே
நடவுங்கள் என்று சொல்லுகிற ஒரு சத்தம் உங்க காதுகளிலே கேட்கும். ஒருவேளை துன்பத்தின் அப்பம், அந்த வசனம் அப்படிதான் சொல்லுது, துன்பத்தின் அப்பம் உபத்திரவத்தின் தண்ணீர்களை நாம் குடித்து இருந்தாலும் உன் கண்கள் உன் போதகரை காணும். அல்லேலூயா. அவர்கள் மறைந்திருக்க மாட்டார்கள். ஆண்டவர் உங்களுக்கு செய்ய வேண்டிய, உங்களுக்கு கொடுக்க வேண்டிய உபதேசம், கொடுக்க வேண்டிய வழி, கொடுக்க வேண்டிய ஞானம், இவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் ஏற்ற சமயத்திலே அழகாக உங்களுக்கு கொடுப்பார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஏற்ற சமயத்தில் தக்க விதத்திலே நம்மை நடத்துகிறவர் நம்முடைய சர்வ வல்ல தேவன். அல்லேலூயா. ஏற்ற சமயத்தில் அவருடைய சத்தம் நமக்கு கேட்கும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அந்த சத்தம் கேட்கும் பொழுது நிச்சயமாய் அவர் நம்மை நடத்துகிறதை நம்மாலே காண முடியும். ஆண்டவருடைய சத்தம் என்ன? இதுதான் வழி, இப்படி போ என்பதை காண்பிக்கிற ஒரு ஆண்டவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆண்டவர் நம்மை நடத்துகிற தேவன். உன்னுடைய குடும்பத்தை ஆண்டவர் வழி நடத்துவார். உன் தனிப்பட்ட வாழ்க்கையை ஆண்டவர் என்ன பண்ணுவார்? வழி நடத்துவார். உன்னுடைய வேலை ஸ்தலத்திலே நீ செய்கிற காரியங்களிலே ஆண்டவர் வழி நடத்துகிறவராய், உனக்கு துணையாளராய் என் தேவன் கூட வருவார். அது ஒருவேளை எப்படிப்பட்ட பாதையாய் இருந்தாலும் இதுதான் பாதை என்று சொல்லி நடத்துகிற ஒரு நல்ல தேவன் நமக்கு இருக்கிறார். பூர்வமான வழிகள் அநேகம் உண்டு. நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடுவுங்கள் என்று சொல்லி வேதத்திலே நாம் என்ன பண்ணுகிறோம்? வாசிக்கிறோம். அப்போ அப்படி நீங்க பூர்வ பாதைகள் எது என்று கண்டுபிடித்து அந்த பாதையிலே நீங்கள் நடப்பீர்களானால் உங்கள் ஆத்மாவுக்கு என்ன வரும்? இளைப்பாறுதல் கிடைக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. தவறான வழிகளை விட்டு விட்டு சரியான வழிக்கு வரும்போது இளைப்பாறுதல் நமக்கு கிடைக்கும். உண்மையான ரட்சிப்பு என்பது ஆண்டவர் தருகிறதான ஒரு இளைப்பாறுதல். கையை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவருக்கு, ஆண்டவரே என்னுடைய உண்மையான ரட்சிப்பு என்பது நீர் தருகிற ஒரு இளைப்பாறுதல். சில நேரத்தில் நாம் எதிர்பார்ப்பது நடவாத போது நமக்குள்ளே ஒரு சந்தேகம் வருகிறது. ஆண்டவர் என்னுடைய ஜெபத்தை கேட்கலையோ என்கிற எண்ணம் என்ன பண்ணுகிறது? வந்து விடுகிறது. ஏனென்றால் நாம் எல்லாரும் மனிதன். ஆனால் அதையே சொல்லிட்டு இருக்க கூடாது. விசுவாசத்தில் நாம் வளர வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நமக்கு பேர் என்ன? விசுவாசி. விசுவாசின்னா என்ன அர்த்தம்? நம்புறவங்க. சரி, விசுவாசம்னா என்ன? காணப்படுகிறவர்களுடைய நிச்சயம், காணப்படாதவைகளுடைய உறுதியும். அந்த வசனத்தை கொஞ்சம் எடுங்களேன். நிச்சயமா இருக்கிறது. நல்ல கவனிங்க. விசுவாசம் என்பது இல்லாத ஒன்ன என் ஆண்டவரால் உருவாக்க முடியும் நம்புறதா விசுவாசம். அல்லேலூயா. கடந்த வாரத்தில் இதுக்கு முந்தின வாரமாக கூட நாம் கவனிச்சோம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் மகனை கொண்டு போய் பலியிடுன்னு கர்த்தர் சொல்றார். கீழ்ப்படிஞ்சு மனைவி கிட்ட கூட சொல்லலை. மகனை கூட்டி கொண்டு கழுதை மேலே வேலையாட்களை கூட்டிகிட்டு போய் கழுதை வேலையாட்கள் எல்லாத்தையும் குறிப்பிட்ட இடத்துல நிறுத்திட்டு அவர் மேலே போய் பலி செலுத்த போகிறார். ஏன்னா ஆபிரகாமுக்கு தெரியும், இந்த ஈசாக்குக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். எனக்கு இன்னொரு ஈசாக்கு இல்லை, இந்த ஒரு ஈசாக்கு தான். இந்த ஈசாக்கு எரிந்து சாம்பலானாலும் அந்த சாம்பலில் இருந்து உயிர்ப்பிக்க என் தேவனாலே கூடும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய வழிகள் வேற, கர்த்தருடைய நியாயங்கள் வேற, கர்த்தருடைய நினைவுகள் வேற. எங்கள் வழிகளின் படி நினைவுகளின் படி நடக்காவிட்டாலும் நீர் எங்களை வழி நடத்த வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல வழியிலே நாங்க இன்னும் நடக்கணும். ஒரு எழுப்புதலை நான் பார்க்கணும்.
ஒரு எழுப்புதலை என் குடும்பம் பார்க்கணும், ஒரு எழுப்புதலை என் சபை பார்க்கணும், ஒரு எழுப்புதலை என் தேசம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் வழி நடத்துகிற கர்த்தருக்கு, வழி நடத்துகிற தேவ பிரசன்னத்திற்கு நீங்கள் நானும் விட்டு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவரே, இந்த கடைசி நாட்களிலே ஒரு மாபெரும் மாற்றத்தை உண்டாக்க சர்வ வல்லவராலே ஆகும். நம்முடைய தேவன் எப்படி நமக்கு இருக்கிறார்? சில காரியங்களை வேதத்திலிருந்து நான் இந்த காலை வேளை உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். முதலாவது 23வது சங்கீதம் 1வது வசனத்தை 2வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். ராமேன் சொல்லுங்களேன். அவருடைய சமூகம் நம்மை வழி நடத்தும். எப்படி ஆண்டவர் வழி நடத்துகிறார் என்று சொன்னால், முதலாவது மேய்ப்பராய் இருந்து கர்த்தர் நடத்துவார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. மேய்ப்பராய் இருந்து அவர் நம்மை நடத்துவார். தேவன் நம்மை நடத்துகிற தெய்வம். அல்லேலூயா. அவர் எப்படி நடத்துவாராம்? மேய்ப்பராய். முதல் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். அல்லேலூயா. அந்த மேய்ப்பர் நமக்கு இருக்கிறபடியினாலே உனக்கு குறைவில்லை. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. இயேசு நம்முடைய மேய்ப்பராய் இருப்பதனால உங்களுக்கு குறைவில்லை. அவரே எல்லா காரியத்தையும் செய்கிறார். சில நேரம் நம்ம அதை செய்தோம், இதை செய்தோம், இப்படி பண்ணோம், அப்படி பண்ணோம் என்று சொல்லி இருக்கிறோம். இந்த பகுதியை, இந்த 23ஆம் சங்கீதத்தை நான் வாசித்து பார்க்கும் பொழுது அவரே நமக்கு எல்லாவற்றையும் செய்கிறவராய் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சில ஆட்களுக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. ஏன் தூக்கம் வரல? இளைப்பாறுதல் இல்லை. ஏன் தூக்கம் வர மாட்டேங்குது? நானும் புரண்டு புரண்டு படுத்து பார்க்குறேன் பாஸ்டர், தூக்கமே என்ன பண்ண மாட்டேங்குது. அப்படின்னா என்ன இல்லை உங்களுக்குள்ள? இளைப்பாறுதல் இல்லைன்னு சொல்லி தான் அர்த்தம். அல்லேலூயா. அப்போ நல்ல கவனிங்க. நம்முடைய மேய்ப்பர் எப்படி இந்த ஆடுகளை நடத்துகிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, ஆடுகளை மடக்கி கொண்டு வந்து தூங்க வைப்பார். ஆட்டை தூங்க வச்சுட்டு மேய்ப்பன் விழிப்பாயிருப்பார். ராமேன் சொல்லுங்களேன். நாமெல்லாம் இரவு நேரத்தில் நல்லா தூங்கினாலும் நம்ம மேல கண்ணை பதிய வைத்து நம்மை பாதுகாக்கிற ஒரு நல்ல மேய்ப்பர் நமக்கு இருக்கிறார். ஒரு உண்மையான மேய்ப்பர். இந்த உலகத்தில் ஆடு மேய்க்கிற மேய்ப்பர் இன்னைக்கு அதெல்லாம் குறைஞ்சி போச்சு. ஆனால் நிறைய முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டு மந்தை நிறைய பேர் வச்சுருப்பாங்க. அங்கங்கே கிராமத்தில் என்ன பண்ணுவாங்க, பெரிய ஆட்டுப்பட்டி போட்டு என்ன பண்ணுவாங்க, வளர்ப்பாங்க. அந்த உண்மையான மேய்ப்பன் என்ன பண்ணுவான்னா, பகலெல்லாம் ஆடுகளை மேய்ப்பான். கொண்டு வந்து ஆடுகளை எல்லாம் மடக்கி கொண்டு வந்து அந்த பட்டியில் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அவன் தூங்க மாட்டான். ஏன்னா ஓனாய் வரும். ஓனாய் வரும். எதுவும் வந்து இந்த ஆட்டை தூக்கிட்டு போகாம இருப்பதற்காக மேய்ப்பன் விழிப்பாய் இருப்பான். அல்லேலூயா. அப்ப மடக்கி தொழுவத்திற்குள்ளே கொண்டு வந்து நம்மை அவர் இளைப்பாற பண்ணுகிறார். அல்லேலூயா. அப்ப அலைந்து திரிகிற வாழ்க்கைக்கு மேய்ப்பன் இளைப்பாறுகிற இடத்தை என் ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதுல 2வது குறிப்பு அங்க கீழே பார்க்கும்போது, அவர் என்னை புல்லுள்ள, அப்ப நடத்துகிற தேவன். முதலாவது என்ன பண்ணுகிறாரு? மேய்ப்பராய் இருந்து நடத்துகிறார். 2வது எப்படி நடத்தி கொண்டு போகிறார்? எங்க நடத்தி கொண்டு போகிறார்? அமர்ந்த தண்ணீர்கள் அண்டைக்கு என்ன பண்ணுகிறார்? நடத்தி கொண்டு போகிறார். புல்லுள்ள இடத்திற்கு என்ன பண்ணுகிறார்? கொண்டு போகிறார். அவர் நம்மை நடத்துவார். ஏன் இந்த ஆட்டை அமர்ந்த தண்ணீர் அண்டைக்கு கொண்டு போகிறார்கள் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, மூக்கும் வாயும் ஆட்டுக்கு பக்கத்திலேயே இருக்கும். மூக்கும் வாயும் ஆட்டுக்கு, பார்த்துருக்கீங்களா இல்லையா? ஆடே பார்த்தது இல்லையா? மூக்கும் வாயும் எப்படி இருக்கும்? பக்கத்தில் தான் இருக்கும். இப்போ தண்ணி வேகமாக அலசி அப்படி ஓடுகிற தண்ணீராக இருந்தால் மூக்கில் ஏறிடும். ஆட்டுக்கு என்ன பண்ணிடும்? மூக்கில் ஏறிடும். அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா, அதனால் குடிக்க முடியாது.
அதனால தான் அமர்ந்த தண்ணீர் அண்டைக்கு என்ன பண்ணுகிறாரு, கொண்டு போகிறார். ஆண்டவர் அமர்ந்த தண்ணீருக்கு உங்களையும் என்னை கொண்டு போகிறவர். நம்முடைய நிலைமையை அறிஞ்சு, நம்முடைய சூழ்நிலைகளை புரிந்து நம்மை நடத்துகிற ஒரு நல்ல தேவன். அல்லேலூயா. அவர் அப்படி கொண்டு போகிறாராம், புல்லுள்ள இடத்திற்கு கொண்டு போவாராம். நம்ம ஊர் மேய்ப்பர்கள் எல்லாம் எங்கே கொண்டு போவாங்கன்னா, காஞ்ச இடம் எங்கே இருக்கோ அங்கே தான் என்ன பண்ணுவான், கொண்டு போவோம். ஏன்னா வறட்சி காஞ்சி போதான் இருக்கு. மேய்ப்பனாவது கொண்டு போனால் பரவாயில்ல. நாம் வாழ்கிற பகுதியில் பார்த்தீங்கன்னா காலையில் அவுத்து விட்டாங்கன்னா அது எங்கெங்கேயோ போயிட்டு என்ன பண்ணும், சாயங்காலம் திருப்பி என்ன பண்ணும், வரும். அவன் என்ன பண்ணுவான், மேய்ப்பன் வறட்சியான காட்டில் கொண்டு போய் என்ன பண்ணுவான், விட்டுட்டு அவன் பாட்டில் போயிடுவான். ஆனால் நம்முடைய மேய்ப்பர் புல்லு எங்கு இருக்கோ, இன்னும் சொல்ல போன வேத வசனம் என்ற புல்லுள்ள மேய்ச்சலுக்கு நேராக நம்மை நடத்துகிற ஒரு நல்ல தேவன். அல்லேலூயா. வசனம் நமக்கு தேவை, தேவையான போதனை, தேவையான காரியத்திற்கு ஆண்டவர் புல்லுள்ள இடத்திற்கு கொண்டு போவார். ஏற்ற சமயத்திலே தேவனுடைய வார்த்தையை நமக்கு கொடுத்து நம்மை நடத்துகிற அருமையான கர்த்தரை நீங்களும் நானும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். சில நேரத்தில் சோர்ந்து போகும்போது, பயம் வரும்போது ஆண்டவருடைய வார்த்தை நம்மை தைரியப்படுத்தும். தேவ வார்த்தை நம்மை உறுதிப்படுத்தும், நம்மை நிலைநிற்க செய்யும். அப்ப நல்ல கவனிங்க, என் ஆத்துமாவை தேற்றுகிறார். அந்த அதிகாரத்தில் சொல்லப்படும், அவர் என் ஆத்துமாவை தேற்றி, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நம்முடைய ஆத்துமாவை தேற்றுகிறவர். உங்க ஆத்துமா தொய்ந்து போகும்போது உன் ஆத்துமாவை தேற்றி எழும்பி நிற்க பண்ணுகிற தேவன் உன் ஆத்துமாவை உயிரடைய செய்வார். நம்ம ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கும், நம்முடைய ஆத்துமா தொய்ந்து போயிருக்கும். இந்த ஆத்மாவை தேற்றி எழுப்புகிறவர் என்ன செய்வாராம், மனதை, நம்முடைய ஆவியை கர்த்தர் எழும்பி விட பண்ணுகிற ஒரு நல்ல தேவன், ஒரு நல்ல மேய்ப்பன். ஆண்டவர் நம் மேய்ப்பனாய் இருந்து நடத்துவார். அங்க வசனம் சொல்லுகிறது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். நம்முடைய மேய்ப்பன் நம்மை விட்டு ஓடி விடுபவர் அல்ல. அல்லேலூயா. அவர் கூலிக்காக வேலை செய்பவர் அல்ல. ஓநாய் கூட்டங்கள் வந்தாலும் விட்டு விட்டு போய் விடுகிறவர் அல்ல. நமக்காக ஜீவனையே கொடுத்தவர். ராமன் சொல்லுங்களேன். நம்மோடு கூட இருப்பேர் என்று சொல்லி வாக்கு பண்ணினவர், சொன்னதை செய்யும் அளவும் நம்மை விட்டு விலகாத தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த நல்ல தேவன் என்னோடு கூட இருக்கிறார். என்னுடைய பாதையிலே, நான் போகிற பாதைகள், நான் போகிற வழிகள் மரண இருளா இருந்தாலும் பொல்லாப்புக்கு நான் என்ன பண்ண மாட்டேன், பயப்பட மாட்டேன். எந்த தீமைக்கு நான் பயப்படுகிறது இல்லை. யார் தைரியமா சொல்ல முடியும்? இப்ப சொல்லுங்க, எந்த பொல்லாப்புக்கும் நான் பயப்பட மாட்டேன். எந்த இருளான தீமைக்கும் நான் என்ன பண்ண மாட்டேன், பயப்படுகிறது இல்லை. காரணம், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். அல்லேலூயா. இன்னைக்கு விசுவாசின்னு சொல்றவங்களுக்கு சில காரியங்களை பார்த்த உடனே பயம் வந்துடுது. சில சூழ்நிலைகளை பார்த்த உடனே என்ன பண்ணிடுது, பயம் வந்துடுது. ஆனா இங்க சொல்றாரு, பொல்லாப்பு வந்தாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், பயப்பட மாட்டேன். தேவரீர். சில ஆளுக்கு கரப்பாம்பூச்சியை பார்த்தா கூட பயம் வந்துடுது, பள்ளியை பார்த்தா என்ன பண்ணுறது, பயம் வந்துடுது. ஆனா இங்க இவர் சொல்றாரு, பொல்லாப்பே வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன், தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ மேய்ப்பராய் இருக்கிறீர் மட்டுமல்ல, என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துகிறவர். எத்தனை பேர் அதை நம்புகிறீர்கள்? சத்துருக்கள் நமக்கு விரோதமாய் திட்டம் தீட்டி இந்த ஆளுக்கு, இந்த குடும்பத்துக்கு ஏதாவது செய்யணும் என்று சொல்லி திட்டம் போட்டு கொண்டிருக்கும் போது நமக்கு ஆண்டவர் என்ன தெரியுமா பண்ணாரு, டேபிள் போட்டு சோறு போடுறாரு. ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். சத்துரு இந்த ஆளை எப்படி வீழ்த்தலாம், இந்த குடும்பத்தை எப்படி வீழ்த்தலாம் திட்டம் போட்டு அவன் காரியத்தை செஞ்சு கொண்டு இருக்கும்போது டேபிள் போட்டு உட்கார வச்சு சாப்பிட வைக்கிறார்.
ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நமக்கு காரணம் என்ன தெரியுமா? என் சத்துரு நமக்கு விரோதமாய் எப்படி வந்தாலும் பரவாயில்ல, நம்மை உட்கார வைத்து சாப்பிட வைக்கிற தெய்வம். சாப்பிடும்போது ஆண்டவர் பார்த்து சந்தோஷப்படுகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். என் பிள்ளை எனக்காக என் விசுவாசத்தில் நிற்கிறது, என் பட்சத்தில் நிற்கிறது. என் பிள்ளைக்கு விரோதமாய் எத்தனை பேர் எழும்பினாலும் என் பிள்ளைக்கு ஒரு பந்தியை நான் ஆயத்தப்படுத்துவேன். அல்லேலூயா. அதுமுல்ல சாப்பிட்டு கொண்டிருக்கிற நான் உனக்கு என்ன செய்வேன்னு சொல்றாருன்னா, உனக்கு விரோதமா எத்தனை பேர் குழி வெட்டலாம், என்னென்னமோ செய்ய பார்க்கலாம், ஆனா நீ சுகமா இருப்பாய். அப்ப சத்துரு சொல்லுவான், நான் உனக்கு அங்கங்க குழி வெட்டி உன்னை புதைக்கணும்னு பார்க்குறேன், உன்னை அழிச்சிடணும்னு பார்க்குறேன், ஆனா நீ எப்படி இருக்கிற? சுகமா இருக்கிறையே. அவன் என்னெல்லாமெல்லாம் செய்து பார்த்தும் நீ சந்தோஷமாய் நல்ல சாப்பிட்டு கொண்டு உட்கார வைத்திருப்பார். நம்மை நடத்துகிற தேவன், நம்மை போஷிக்கிற தேவன், ஆத்மாவை தேற்றுகிற தேவன். நமக்கு விரோதமாக எத்தனை காரியம் நடந்தாலும் நல்ல மேய்ப்பர் நமக்கு இருக்கிறார். இந்த மந்தை, அவருடைய ஆடை ஒன்றும் சேதப்படுத்தாதபடிக்கு மந்தையின் மீது கவனம் உள்ள தேவன். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, வசனம் சொல்லுகிறது, தலையை எண்ணெயினாலே அபிஷேகம் பண்ணுகிறார். இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள ஆடுகளுக்கெல்லாம் முடிகள், அந்த முடிகள் எல்லாம் பார்க்கும்போது பூச்சி புழுவோ பேன்களோ வராதபடி எண்ணெயை தலைக்கு பூசுவாங்களாம். எண்ணெயை தலைக்கு என்ன பண்ணுவாங்களாம்? பூசுவாங்களாம். நம்ம இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிற மக்கள், நம்முடைய பிள்ளைகள் எல்லாம் பாருங்க, தலைக்கு எண்ணெயே போட மாட்டேங்குது. தலைக்கு எண்ணெயே போட மாட்டேங்குது. ஆனால் நம்முடைய தேவன் ப்ரொடெக்ட் பண்ணுற தேவன். அல்லேலூயா. நம்ம கிட்ட எண்ணெய் போட்டால் அது எண்ணெய் வடியும் ஸ்டைல் இருக்காது. அதனால எண்ணெயே போடாத பறக்க விட்டுட்டு என்ன பண்ணணும்? போகணும். ஆனால் எண்ணெயை வைத்து நம்மை ப்ரொடெக்ட் பண்ணுகிற ஒரு நல்ல தேவன். அல்லேலூயா. என் பாத்திரத்தை நிரம்பி வழியப்பட்டோம் உம்முடைய எண்ணெய். அல்லேலூயா. என் உள்ளம் பொங்கி வழியட்டும். தேவ பிள்ளை பயப்படாத, நமக்கு ஒரு மேய்ப்பன் இருக்கிறார். அவர் ஒரு பிரதான மேய்ப்பர். அவர் நம்மை சரியாக நடத்துகிற மேய்ப்பர். உன் பாத்திரம் நிரம்பி வழியும். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? இந்த 3வது மாசத்தை அந்த மேய்ப்பர் உங்க பாத்திரத்தை நிரம்பி வழிய பண்ணுகிற ஒரு உன்னத அனுபவத்துக்குள்ளே ஆண்டவர் நடத்தி கொண்டு போக விரும்புகிறார். நம்முடைய வாழ்வு நிரம்பி இருக்க வைப்பார், நம்மை மற்றவர்களுக்கு கொடுக்க வைப்பார். ராமன் சொல்லுங்களேன். கிறிஸ்தவ வாழ்க்கை என்ன தெரியுமா? எனக்கு 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 அது அல்ல, பிறருக்கு கொடுப்பது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அல்லேலூயா. நம்மள பெரிய ஆள் இல்லை, ஆனா கொடுப்பதற்கு ஏற்ற கிருபைகளை கர்த்தர் கொடுக்கிறார். நமக்கு கொடுக்கும்போது அதை என்ன பண்ணும்? பிறருக்கு நாம கொடுக்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஹல்லேலூயா. நீ அப்படியே கர்த்தர் உன் மேய்ப்பராய் இருக்கிறபடினாலே நீ தாழ்ச்சி அடைய மாட்டாய். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. நம்ம போகும்போது நம்ம கூட 2 பாடி கார்டு வருவாங்க. நான் அதை பாஸ்டர் திடீர்னு பாடி கார்டு போகும்போது செக்யூரிட்டிக்கு இது வச்சுட்டாரா அப்படின்னு நினைக்காதீங்க. உங்கள் கூட 2 பாடி கார்டு வருவாங்க. என்ன பாடி கார்டு தெரியுமா? 1 நன்மை, 2வது அவருடைய கிருபை. இந்த 2 பாடி கார்டை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். எத்தனை பேருக்கு ஆசை? இங்கிருந்து போகும்போது நான் விசுவாசிக்கிறேன், இந்த 2 பாடி கார்டையும் உங்கள் கூட கர்த்தர் அனுப்புகிறார். அவருடைய நன்மையும் அவருடைய கிருபையும் கர்த்தர் அனுப்புவார். கர்த்தர் வைத்திருக்கிற நன்மையை பிள்ளையே உனக்கு கர்த்தர் வர பண்ணுவார். அல்லேலூயா. அடுத்து பார்க்கும்போது நம்முடைய ராஜா ஒருவர் இருக்கிறார். அந்த ராஜா எப்படிப்பட்டவர் என்று சொல்லி பார்க்கும் பொழுது சங்கீதம் 24 சங்கீதம் 7வது வசனமும் 8வது வசனம். வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமுள்ள கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமுள்ள. பாரு, நம்முடைய வழியில ஆண்டவர் வருகிறார்.
அங்க வசனம் சொல்லுகிறது, மகிமையின் ராஜா வருகிறார், வாசல்களே உங்கள் தலையை என்ன பண்ணுங்க, உயர்த்து. அவர் வருவதற்கு இடங்கொடு, உயர்த்து. அநாதி கதவுகளே உயருங்கள். அவர் உயரமான தேவன். நாம் ஆராதிக்கிறவர் சாதாரணமானவர் அல்ல, உயரமும் உன்னதமுமான தேவன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நாம் ஆராதிக்கிற தேவன் உயரமும் உன்னதமுமான தேவன். ஆகையினாலே நீ உயரு, நீ தாழ்ந்து போயிடாத, நீ சோர்ந்து போயிடாத, நீ உயர்ந்துரு. 8:9 மறுபடியும் 8:9 வாசிங்க. இப்போ அதே 24 சங்கீதம். யார் இந்த மகிமையின் ராஜா? யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமுள்ள கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமுள்ள கர்த்தராமே. வாசல்களே உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள். மகிமையின் ராஜா நல்ல உயர்ந்திருங்கள். சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நல்ல உயர்ந்திருங்கள். மகிமையின் ராஜா வருகிறார், அவர் சமூகம் வருகிறது. உயருங்கள், உயர்த்துங்கள். அவர் மகிமையானவைகளை செய்வார். நம்ம ராஜாவுக்கு பெரிய சிங்காசனம் இருக்கிறது. ஏசாயாவின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. ஏசாயா 6வது அதிகாரம் 1வது வசனம். உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. இப்ப நல்ல கவனிங்க, உசியா ராஜா மரணம் அடைந்தான். ஏசாயாவுக்கு சொந்தக்காரன். உசியா ராஜா யாரு? ஏசாயாவுக்கு சொந்தக்காரர். அப்போ சாப்பாடு பொருட்கள் எல்லாம் உசியா ராஜாவிடம் இருந்து வரும். ஏசாயா உசியா ராஜாவை பார்த்து கொண்டே இருக்கிறார். அவன் கொடுத்த எல்லா உதவிகளும் இப்போ உசியா ராஜா மரணம் அடைந்த பின்பு எல்லாம் என்ன பண்ணிருச்சு? நின்று போய்விட்டது. அப்பதான் அவன் கண் யாரை பார்க்கிறது? வானத்தை நோக்கி பார்க்கிறது. ராமன் சொல்லுங்களேன். அங்க பார்த்தா உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்திலே ஒருவர் வீற்றிருக்கிறார். அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தினாலே தேவாலயம் நிறைந்திருக்கு. இந்த பூமி எல்லாம் அவருடைய மகிமையால் நிறைந்திருக்கு. அதை பார்க்கணும். தேவனுடைய ஆலயத்திலே, தேவனுடைய சமூகத்திலே அவருடைய மகிமையை நீங்களும் நானும் பார்க்கணும். அல்லேலூயா. அவருக்கு மகிமையை கொண்டு வரணும். உசியா ராஜா மரணம் அடைந்த போது ஆபத்தான ஒரு சூழ்நிலையிலே ஏசாயா தன் கண்களை உயர என்ன பண்ணுகிறான்? ஏறெடுத்து பார்க்கும்போது வித்தியாசமான ஒரு காட்சியை ஏசாயா பார்க்கிறார். அங்க ஒருவர் சிங்காசனத்தில் என்ன பண்ணுகிறார்? வீற்றிருக்கிறார். உசியா ராஜாவை நம்பி வாழ்ந்த நாட்களை விட நம் தேவனை நம்பி வாழுகிற ராஜா, நம்முடைய ராஜா உன்னதமான ராஜா. அல்லேலூயா. நமக்கு ஒரு உதவி உன்னதமான தேவனிடத்திலிருந்து சிங்காசனத்திலே வீற்றிருக்கிறாரே, அவரிடத்திலிருந்து தான் நமக்கு உதவி வரும். அல்லேலூயா. அப்ப அவருக்கு பரிசுத்தர் என்று பெயர். என்னது? சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற சர்வ வல்ல தேவனுக்கு என்ன பெயர்? பரிசுத்தர். நாம் பாட்டு பாடுகிறோம், ஆராதிக்கிறோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் என்று சொல்லி என்ன பண்ணுகிறோம்? ஆராதிக்கிறோம். மேல அங்கே கேருபீன்களும் சேராபீன்களும் 24 மணி நேரமும் ஓயாமல் பரிசுத்தர் பரிசுத்தர்னு ஒரு ஆராதனை என்ன பண்ணிட்டு இருக்கு? நடந்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. அப்போ அவர் பரிசுத்தர் என்ற ஆராய் நடக்கிறது. அவரிடத்திலிருந்து அக்கினி தழல் வந்து நம்மை தொட்டு உயிர்ப்பித்து பரிசுத்தப்படுத்தி நம்மை நடத்துகிற தேவனை நீங்களும் நானும் பார்க்க வேண்டும். நம்முடைய ஆராதனையில் தேவன் இறங்கி வந்து நம்முடைய நாவுகளை கர்த்தர் தொட வேண்டும். அல்லேலூயா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற அருமையான ராஜா, அவரை தொழுது கொள்ளும் போது அவர் நம்மை நடத்தி ஆளுகை செய்வார். ஆராதனைக்கும் போது தேவனை ஆராதிக்கிறோம். ஆராதிக்கும் பொழுது உயரமும் உன்னதமான
சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ராஜாவை நம்முடைய கண்கள் பார்க்க வேண்டும். அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 4 அதிகாரம் 2வது வசனம். வெளிப்படுத்தல் 4:2. உடனே ஆவிக்குள்ளானேன். உடனே ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். நல்ல கவனியா. மனுஷனை நம்பி சிங்காசனத்தில் இன்னைக்கு உட்கார முடியுமா? சொல்லுங்க. உட்கார முடியாது. ஏன்னா ஒரு நேரம் வரும் உட்கார வைப்பான், ஒரு நேரம் வரும்போது தூக்கி போட்டுருவான். ஒரு நேரம் வரும்போது தூக்கி போட்டுருவான். காலின் கீழே போட்டு என்ன பண்ணுவான்? மிதிப்பான். நல்ல கவனிங்க. அதனால இந்த சிங்காசனத்தில் மனிதனாலே உயர்த்தப்படுவது அல்ல. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. சிங்காசனத்திலே கொண்டு போய் உட்கார வைப்பது மனிதனாலே அல்ல, சர்வ வல்ல தேவன் என்னை சிங்காசனத்தில் அமர வைக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய யோவான் பார்த்த காட்சியெல்லாம், சபையெல்லாம் பார்த்தால் எத்தனையோ பிரச்சனை, ஆதி அன்பு இல்லாமற் போயிற்று. ஏசபேலினுடைய ஆவி உள்ளே வந்து விட்டது. பீலையாவின் உபதேசம் உள்ளே வந்து விட்டது. பல வெதுவெதுப்பு எல்லாம் உள்ளே வந்துட்டு நல்லா இருந்த சபை இப்ப அதற்கு உபத்திரவம், அதற்கு உபத்திரவம். இவைகளின் நடுவில் அப்போஸ்தலனாகிய யோவான் சோர்ந்து போன போது இன்னும் நடக்க போகிற காரியத்தை எல்லாம் பார்த்தால் நட்சத்திரம் எல்லாம் என்ன பண்ணுது? கீழே விழுது. இப்படி நடப்பதை பார்த்தபோது சோர்ந்து போயிட்டான். அப்பதான் ஆண்டவர் கூப்பிட்டார், இதை பார்த்து கொண்டே இருந்தால் சோர்ந்து போயிருவ, என்ன வந்து கொஞ்சம் பாரு. அல்லேலூயா. இந்த காலையில் நமக்கு ஆண்டவர் சொல்றாரு, நடக்கிற பிரச்சனையே பார்த்துக்கிட்டு இருக்காத, சோர்ந்து போயிருவ, என்னை வந்து பார், என்னை வந்து சந்தித்து பார், என் சமூகத்தில் அமர்ந்து என் முகத்தை நோக்கி பார். நாம் பூமிக்குரியவர்கள் அல்ல, இந்த உலகத்தின் ராஜ்யமும் நமக்குரியது அல்ல. நமக்கு இருக்கிற தேவ ராஜ்யத்திற்கு, தேவனுக்காக நாம் ஆண்டவருக்கு நீங்கள் நானும் என்ன பண்ணணும்? நன்றி சொல்லணும். நமக்கு இருக்கிற ராஜ சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். நம்முடைய கண்கள் அவரை பார்க்கும்போது, அவர் அழகாய் பார்க்கும்போது, அவரை சுற்றி இருக்கிற மகிமையை பார்க்கும்பொழுது நமக்காக எல்லாவற்றையும் அவர் செய்பவர். அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 19வது அதிகாரம் 4 முதல் 6 வசனங்கள். வெளிப்படுத்தல் 19வது அதிகாரம் 4 முதல் 6 வசனங்கள். 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் வணக்கமாய் விழுந்து ஆமென் அல்லேலூயா என்று சொல்லி சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் தேவனை தொழுது கொண்டார்கள். மேலும் நமது தேவனுடைய ஊழியக்காரரே, அவருக்கு பயந்திருக்கிற சிறியோரும் பெரியோருமாகிய நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள் என்று ஒரு சத்தம் சிங்காசனத்திலிருந்து பிறந்தது. அப்பொழுது திரளான ஜனங்கள் பெருவெள்ளத்தின் இரைச்சல் போலவும் பலத்த இடி முழக்கம் போலவும் ஒரு சத்தம் உண்டாகி அல்லேலூயா அல்லேலூயா சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். எதற்கு ஆண்டவரை துதிக்கணும்? யார் ராஜ்யபாரம் பண்ணுகிறார்? கர்த்தர் ராஜ்யபாரம் பண்ணுகிறார். அதற்குத்தான் அவர் சிங்காசனத்திலே உட்கார்ந்து இருக்கிறார். அல்லேலூயா. உலகத்தில் யார் ராஜ்யபாரம் பண்ணாலும் சரி, பண்ணாவிட்டாலும் சரி, கண்ட்ரோல் சுவிட்சை வச்சிருக்கிறவர் நம்முடைய தேவன். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நம்ம தேசத்தில் ஜனாதிபதி ஆண்டாலும் சரி, பிரதம மந்திரி ஆண்டாலும் சரி, ஒவ்வொரு மாநிலத்தை ஆளுகிற முதலமைச்சராக இருந்தாலும், எம்பியாக இருந்தாலும், எம்எல்ஏ இருந்தாலும் சுவிட்ச் கண்ட்ரோல் அவர்கிட்ட தான் இருக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அவர் சுவிட்சை ஆன் பண்ணாதான் இவங்க எதுவுமே செய்ய முடியும். அவர் சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டார்னா என்ன பிரயாசப்பட்டாலும் என்ன பண்ணாது, ஒன்றும் நடக்காது. அவர் இல்லாமல் இந்த உலகத்தில் ஒன்றும் நடப்பதில்லை. அவரை நாம் துதிக்க வேண்டும். அவரை துதியுங்கள் என்று ஒரு சத்தம்.
இரண்டாவது, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜ்யம் பண்ணுகிறார். நம்முடைய ஆண்டவர் ஒன்றும் செய்ய மாட்டாதவர் அல்ல. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம தேசத்துல பாருங்க, நிறைய மாநிலத்துல டம்மி முதலமைச்சர் இருப்பாங்க. அவங்கள இயக்கிறது வேற ஆளா தான் இருக்கும். சீட்டுகளை மட்டும்தான் அவர் யாரு? முதலமைச்சர். அந்த மாதிரி நம்முடைய ஆண்டவர் எதுவும் செய்ய மாட்டாதவர் அல்ல, சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். அவர்தான் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார். அவரை நீங்களும் நானும் துதிக்க வேண்டும். வெளிப்படுத்தல் 21வது அதிகாரம் 5வது வசனம். வெளிப்படுத்தல் 21:5. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர் இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர் இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள் இவைகளை எழுது என்றார். நல்ல கவனிங்க. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் என்ன செய்கிறார்? சர்வத்தையும் அவரை நம்முடைய கண்கள் பார்க்க வேண்டும். அவர் எல்லாவற்றையும் புதிதாக மாற்றுகிறேன் என்று சொல்லுகிற கர்த்தர் எல்லாவற்றையும் புதிதாய் மாற்றத்தான் சிங்காசனத்தின் மேலே வீற்றிருக்கிறார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில பழசையெல்லாம் எடுத்துட்டு புதிதானவற்றை செய்வதற்கு தான் ராஜா சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறார். அல்லேலூயா. வெளிப்படுத்தல் 20வது அதிகாரம் 11-12 வசனங்கள். பின்பு நான் பெரிய வெள்ளை சிங்காசனத்தையும் அதன் மேல் வீற்றிருக்கிறவரையும் கண்டேன். அவருடைய சமூகத்திலிருந்து பூமியும் வானமும் அகன்று போயின. அவைகளுக்கு இடம் காணப்படவில்லை. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின் படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாயத்தீர்ப்பு அடைந்தார்கள். நல்ல கவனிங்க. நம்முடைய தேவன் யார் தெரியுமா? சரியாய் நியாய தீர்ப்பு செய்கிற தேவன். அவர் சிங்காசனத்தில் இருக்கிறார். அவர் ராஜாவாக இருக்கிறபடியினாலே, அவர் சர்வ வல்லவராய் இருக்கிறபடியினாலே கர்த்தருடைய பிள்ளையே அவர் நடத்துவார். அவருடைய சமூகம், அவருடைய பிரசன்னம் நம்மை நடத்தும். இரண்டாவது ஆண்டவர் எங்கே நடத்துகிறார்? மத்தேயு 7வது அதிகாரம் 13-14 வசனங்களை வாசிங்க. மத்தேயு 7வது அதிகாரம் 13-14 வசனங்கள். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது. அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது. அதை கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். நம்முடைய ஆண்டவர் முதலாவது மேய்ப்பராயிருந்து இளைப்பாற பண்ணுகிறார். இரண்டாவது எங்கே நடத்துகிறார்? நம்முடைய ஆண்டவர் இடுக்கமான வாசல் வழியாய். எல்லாரும் எந்த வாசல் வழியாய் போக வேண்டும் என்று சொல்லி விரும்புவார்கள் என்று சொன்னால், எந்த வழி விசாலமா இருக்கோ அந்த வழியாய்த்தான் போகணும் என்று சொல்லி எதிர்பார்ப்போம். சின்ன ரோடு இடுக்கமா இருக்கு, அதுல போகணும்னா போவீங்களா? சொல்லுங்களேன், போவீங்களா? போக மாட்டோம். எது விசாலமா இருக்கோ அதுல தான் என்ன பண்ணுவோம்? போவோம். இடுக்கமான வாசல்ல என்ன நடக்கும் அப்படின்னா, 4 பக்கமும் இடி வாங்கும். இடுக்கமான வாசல்ல போனா, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இடுக்கமான வாசல்ல போனா 4 பக்கமும் இடிக்கும். ஆனா விசாலமான வாசல்ல அதெல்லாம் கிடையாது. இடுக்கமான வாசல்ல எந்த பக்கம் திரும்பினாலும் என்ன பண்ணும்? இடி வாங்கும், மிதிப்பாங்க. கடைசியில் என்ன பண்ணுவாங்க? திட்டவும் செய்வாங்க. மிதிப்பாங்க, திட்டவும் செய்வாங்க. அதனால தான் இடுக்கமான வாசல் வழியாய் நிறைய பேர் பிரவேசிக்க மாட்டாங்க. இடுக்கமான வாசல் வழியா நிறைய பேர் என்ன பண்ண மாட்டாங்க? பிரவேசிக்க மாட்டாங்க. பிரவேசிக்க விரும்பினாலும் அவர்களால முடியாது. இடுக்கமான வாசல் வழியா போன பிரவேசிக்க அவங்க முயற்சி எடுத்தாலும் அவங்களால என்ன பண்ண முடியாது? முடியாது.
ஆசை விரிவான வாசல். ஒருவரும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஒன்றும் செய்யக்கூடாது, தொற்றக்கூடாது. யாராவது தொட்டாசினிங்கி பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? தொட்டாசினிங்கி பார்த்துருக்கீங்களா? இல்லையா? என்ன பண்ணும் அது? தொட்டா என்ன பண்ணிடும்? இன்னைக்கு நிறைய விசுவாசி அப்படிதான். யாரும் தொற்றக்கூடாது, டச் பண்ணிடக்கூடாது. டச் பண்ணிட்டா அவ்வளோதான். ஆனால் இடுக்கமான வாசல்ல டச் பண்ண வேணாம், எங்க திரும்பினாலும் இடிக்கும். எங்க திரும்பினாலும் இடிக்கும். எல்லாரும் எந்த வழியா தான் போக விரும்புவாங்க? விசாலமான வாசல்ல தான். ஆனா ஆண்டவர் எந்த வழியாய் நடத்துவாராம்? இடுக்கமான வாசல் வழியாய்த்தான் நடத்துவேன்னு சொல்றார். அதன் அர்த்தம் என்ன? எல்லாரும் எந்த வழியாய்த்தான் போக விரும்புவார்கள். அநேகர் விரிவான விசாலமான வழியில என்ன பண்ணுவாங்க? போக விரும்புவார்கள். அவங்க சொல்லுவாங்க, இந்த பாதையில போனீங்கன்னா உனக்கு கஷ்டம் வராது, இந்த பாதையில போனீங்கன்னா உனக்கு பாடு வராது, நெருக்கம் வராது, ஒருவனை ஒண்ணு செய்ய முடியாது அப்படின்னு சொன்னா நமக்கு சந்தோஷமா இருக்கும். நான் அப்படி பிரசங்கம் பண்ணா என்ன பண்ண? எல்லாருக்கும் ஒரு பாடும் வராது, ஒரு பிரச்சனையும் உனக்கு வராது, ஒருத்தனை உன்னை என்ன பண்ண முடியாது, தொட முடியாது அப்படின்னா எல்லாருக்கும் சந்தோஷமா இருக்கும். ஆனா இடுக்கமான வாசலை தான் கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அதுல கொஞ்சம் பேர் தான் போக பிரயாசப்படுவார்கள். அந்த கொஞ்சத்துல நீங்க இருக்கீங்களா? இந்த காலவேளை கொஞ்சம் யோசித்து பாருங்க. சில பேர், கொஞ்சம் பேர் பிரயாசப்பட்டா கூட போவது கஷ்டம். பிரயாசப்பட்டா கூட போவது கஷ்டம். நோவா காலத்துல 120 வருஷம் பிரசங்கம் பண்ணினார். எத்தனை வருஷம்? 120 வருஷம். ஆனா எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டாங்க? 8 பேர் தான் ரட்சிக்கப்பட்டாங்க. பண்ண பிரசங்கம் எத்தனை ஆண்டு? யோசிச்சு பாருங்களேன். 120 வருஷம் எத்தனை பிரசங்கம் கேட்டிருப்பாங்க. ஆனா ரட்சிக்கப்பட்டது எத்தனை பேர்? 8 பேர் தான். அதே போல கிட்டத்தட்ட ஒரு 20 லட்சத்துக்கு மேல எகிப்திலிருந்து கானானுக்கு போக வாக்குத்தத்தம் பெற்றவர்கள். எத்தனை பேர் கடைசியில் போய் சேர்ந்தாங்க? 2 பேர் தான். யோசுவா காலேப் மட்டும்தான் என்ன பண்ணாங்க? கானானுக்கு போய் சேர்ந்தாங்க. ஆனா இந்த இடுக்கமான வாசல்ல வருவதற்கு முன்பே வனாந்தரத்திலே என்ன பண்ணாங்க? மற்றவங்கெல்லாம் முறுமுறுத்து செத்து போனார்கள். முறுமுறுத்து, மேகஸ்தம்பம் அக்கினி ஸ்தம்பம் இருந்தது, தேவன் பேசினார், அற்புதம் செய்தார், எல்லாம் நடந்தாலும் 2 பேர் தான் போய் சேர்ந்தார்கள். அல்லேலூயா. எல்லாம் நடந்தாலும் இதெல்லாம் 2 பேர் தான். அப்ப தேவனை ஆராதிக்க நிறைய பேர் வரலாம், எத்தனை பேர் பரலோகம் போய் சேருவோம் அதுதான் முக்கியம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, தேவனை ஆராதிக்க சபையில நிறைய கூட்டம் வரலாம், ஆனா எத்தனை பேர் பரலோகம் போக போறோம் அதுதான் ரொம்ப முக்கியம். இடுக்கமான வாசல் என்றால் கஷ்டம் பாடு உலகத்திலே இருக்கும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இடுக்கமான வாசல்னா இந்த உலகத்துல கஷ்டம் பாடு வேதனை இதெல்லாம் என்ன பண்ணும்? இருக்கும். இடுக்கமான வாசல் என்றால் நமக்குள்ளே ஆண்டவர் ஒரு சுய சித்தத்தை வச்சிருக்கிறார். ஃப்ரீ வில்ல ஆண்டவர் வச்சிருக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்களுக்குள்ளே ஒரு சுய சித்தத்தை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? வச்சிருக்கிறாரு. 2 மரத்தை வச்சார். ஒன்று வழி விசாலமா வேணுமா, இன்னொன்று வழி குறுகினது. உங்க இஷ்டப்படி அந்த கவர்ச்சியா இருக்கிறது பார்த்தீங்கன்னா அழகா இருக்கும். உங்க இஷ்டப்படி என்ன பண்ணலாம்? வாழலாம், கவர்ச்சியா இருக்கும், நீ பறித்து சாப்பிடலாம். ஆனா ஜீவ விருட்சம் என்று சொல்லி ஒரு வழியை என்ன பண்ணி இருக்கிறார்? ஆண்டவர் வைத்திருக்க. அது வேணுமா? எது வேணும்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? சொல்லுங்க, நம்ம என்ன சொல்லுவோம்? எது வேணும்னு கேட்டா பதில் வர மாட்டேங்குது. பாத்தீங்களா? ஆதாமும் ஏவாளும் ஐயாவும் அம்மாவும் எதை தெரிந்து கொண்டார்கள்? நீர் எதை செய்யக்கூடாதுன்னு சொன்னீரோ அதைத்தான் செய்து அவங்க விருப்பம் என்று சொல்லி தெரிந்து கொண்டார்கள். உன் சுயம் செத்தாதான் ஜீவ விருட்சத்தின் கனியின் வழியில நடக்க முடியும்.
பக்கத்துல கையை கொடுத்து சொல்லுங்க, உங்க சுய சித்தம் சாகணும். செத்தாதான் ஜீவ விருட்சத்தின் கனியை என்ன பண்ண முடியும்? அந்த வழியில போக முடியும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில நாம் விரும்புவதை தான் செய்ய பார்க்கிறோம். நல்ல கவனிங்க, அவர் என்ன சொல்றாரு என்பதை பார்ப்போமானால், அப்படி நம்ம பார்ப்பதே இல்லை. ஆண்டவர் என்ன சொல்றாரு, என்கிட்ட என்ன பேசுறாரு அப்படி நம்ம சிந்திக்கிறதே இல்லை. அதுக்கு நேரம் நமக்கு என்ன பண்றது இல்லை, கொடுக்கிறதே, செய்ய விரும்புவதும் இல்லை, நேரமும் கொடுக்கறது இல்லை. ஆண்டவர் சொல்றதை செய்ய விருப்பமும் நமக்கு என்ன பண்ணல இல்லை. இந்த சுயம் சாகணும், அதை அவரிடம் தான் கேட்கணும். சுயம் சாகிறது நம்மளால சாகடிக்க முடியாது. இந்த சுயத்தை சாகடிக்க தேவ உதவியை நீங்களும் நானும் கேட்க வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய வாழ்விலே ஆண்டவர் 2 பேரை இணைப்பது எதுக்கு தெரியுமா? சுய சாக. பக்கத்துல பா சொல்லுங்க, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் 2 பேரை இணைப்பது நம்முடைய சுய சாக. நல்ல கவனிங்க, எப்பயுமே நம்முடைய வாழ்க்கையில வித்தியாசமான ஆட்களை தான் கர்த்தர் இணைப்பார். வித்தியாசமான குணமுள்ள ஆட்களை தான் கர்த்தர் இணைப்பார். ஒன்னு சிகப்பா இருக்கும், இன்னொன்னு அட்டக்கருவா இருக்கும். ஒன்னு உயரமா இருக்கும், ஒன்னு குழையா இருக்கும். ஒன்னு எப்பவும் சிடு சிடு சிடுனே இருக்கும், ஒன்னு ஒண்ணுமே பேச தெரியாத பூச்சி போல இருக்கும். அல்லேலூயா. 2 வித்தியாசமான நபரை தான் கர்த்தர் ஒன்றிணைப்பார். ஏன்னா 2 குணமும் ஒன்னா இருந்துச்சுன்னா அது குடும்பமா இருக்காது. வித்தியாசமான ஆட்களை கர்த்தர் கொண்டு வந்து இணைக்கிறது எதுக்கு தெரியுமா? சுய சாகரத்துக்கு தான் வித்தியாசமான நபரை கர்த்தர் இணைக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வீட்டுக்குள்ள ஒண்ணு பாத்தீங்கன்னா தாராளமா காசை ஊத்திக்கிட்டு இருக்கும், ஒண்ணு பாத்தீங்கன்னா பக்கா கஞ்சனா இருக்கும். இது 2ஐயும் தான் கர்த்தர் இணைப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒன்று பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துக்கும் சுத்தணும்னு இருக்கும், ஒன்று பார்த்தா எங்கேயும் போகாத வீட்டுக்குள்ளே பதுங்கி இருக்கிறதா இருக்கும். இந்த 2 தாங்க கர்த்தர் இணைப்பார். அல்லேலூயா. ஒன்று பார்த்தீங்கன்னா எப்போ நல்லா சிரிச்சிட்டு முகம் பிரைட்டாக இருக்கும், ஒன்று எப்பவும் கோபமாக முகம் அப்படி இருளடைஞ்சிருக்கும். இந்த 2 எதுக்கு தெரியுமா நினைக்கிறாரு? உன் சுய சாகரத்துக்கு தான். ஒரு சம்பவத்தை சொல்கிறேன். ஒரு தாத்தாவும் பாட்டியும் இருந்தாங்க. அவங்க வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, காலையில் எந்திரிப்பாங்க, 6:30 மணிக்கு சண்டை ஆரம்பிக்கும். காலையில் எந்திரிப்பாங்க, 6:30 மணிக்கு சண்டை போடும். இது தினந்தோறும் நடக்கும். இது தினந்தோறும் என்ன பண்ணும், நடக்கும். பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் பார்ப்பாங்க, சண்டை ஆரம்பிச்சிருச்சா, மணி 6:30ன்னு சொல்லுவாங்க. சண்டை ஆரம்பிச்சிருச்சா, மணி 6:30 அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால 6:30 மணி ஆனால் எல்லாருக்கும் காலையில் தெரியும், இந்த தாத்தாவும் பாட்டி என்ன பண்ணுவாங்க, சண்டை போடுவாங்க. சண்டை போட கரெக்டாக 6:30க்கு ஆரம்பிச்சிருவாங்கன்னு எல்லாருக்கும் என்ன பண்ணும், நல்லா தெரியும். ஒரு நாள் சத்தமே இல்லை, அமைதியாக இருக்கு. 6:30 மணிக்கு காலையில் சத்தமே இல்லை, அமைதியாக இருக்கு. எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் வந்துருச்சு, ஆச்சரியம் கூட. என்னடா 6:30 மணி ஆனால் சண்டை ஆரம்பிக்கும், இன்னைக்கு 6:30 மணி ஆனி சண்டை போட வரலையே அப்படின்னு சொல்லி அந்த வீட்டில் போய் கதவை தட்டினாங்க. இந்த தாத்தா பாட்டி இருக்கிற வீட்டில் போய் கதவை தட்டினோடனே பாட்டி அம்மா தான் வந்து என்ன பண்ணாங்க, திறந்தாங்க. என்னாச்சு இன்னைக்கு, ஒன்றும் சத்தம் இல்லையே அப்படின்னு கேட்டவுடனே அந்த பாட்டி சொன்னாங்க, தாத்தா செத்துட்டாரு, தாத்தா செத்துட்டாரு, அதனால தான் சண்டை இல்லாமல் போச்சு. உங்க வீட்டுக்குள்ள சண்டை இல்லாம இருக்கணும்னா சுயம் சாகணும். அல்லேலூயா. குடும்பத்துக்குள்ள சமாதானம் இருக்கணும்னா உங்க சுய ஆசைகள் சாகடிக்கப்படணும். அன்னைக்கு சண்டை 2 பேருக்குள்ள ஈகோல தான் தாத்தா பாட்டி சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. தாத்தா செத்த உடனே சத்தம் நின்று போச்சு. உங்க வீட்டுக்குள்ள சுயம் செத்துருச்சுன்னா சத்தம் நின்று போகும், இல்லைன்னா பக்கத்து வீட்டுக்கு சத்தம் கேட்கும். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப இடுக்கமான வாசல் வழியாக தான் நீங்களும் நானும் போகணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? இயேசு ஜெபம் பண்ணினார், நம்ம எல்லாம் சத்தமா நல்லா ஜெபம் பண்ணுவோம், சத்தம் போடுவோம். ஜெபம் பண்ணுங்கன்னா எப்படியெல்லாம் உயர்த்தி செய்ய முடியும் அப்படியெல்லாம் செய்யணும். ஆனா இயேசு எப்படி தெரியுமா ஜெபம் பண்ணாரு? வியர்வை ரத்த
இரத்தமாக வந்து சொட்ட சொட்ட என்ன பண்ணாரு? ஜெபம் பண்ணினார். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? உலகத்தின் பாடுகளை எல்லாம் அவர் சுமக்க வேண்டிய ஒரு நேரம் வந்துருச்சு. அல்லேலூயா. அத்தனை உலகத்தில் இருக்கிற வியாதி, இந்த உலகத்தில் இருக்க அத்தனை பேருடைய சாபம், இதெல்லாம் அவர் மேல வந்துருச்சு. சுமப்பது அவருடைய வேலையாய் மாறிடுச்சு. அது சுமப்பது என்பது லேசான காரியம் அல்ல. அவர் போய் ஜெபம் பண்ணுகிறார். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆகிலும் என் சித்தத்தும் அல்ல உம்முடைய சித்தம். 3 தடவை போய் ஜெபம் பண்ணி பார்த்தார். ரத்தமெல்லாம் வேர்வையா வந்துச்சு. பிதா அவர் ஜெபத்தை கேட்டாரா? சொல்லுங்களேன். பிதா அவர் ஜெபத்தை கேட்டாரா? இல்ல. என் சித்தம் நீ மரிக்கணும். என் சித்தம் என்ன? நீ என்ன பண்ணணும்? மரிக்கணும், உன்னை நொறுக்கணும். அதுதான் என் சித்தம். உங்களை ஏன் இடுக்கமான வாசல் வழியா கர்த்தர் கொண்டு போறானா? உங்களை நொறுக்க கர்த்தர் சித்தம் வச்சிருக்கிறார். எதுக்கு தெரியுமா? பொன்னாக உங்களை மாற்ற, உங்களை அநேகருக்கு உபயோகம் உள்ள பாத்திரமாக மாற்ற கர்த்தர் அதற்காகத்தான் இடுக்கமான வாசல் வழியா என்ன பண்ணுகிறார்? கொண்டு போகிறார். இப்ப இயேசு பிதாவுடைய சித்தத்தை தெரிந்த பிறகு எழும்பி தைரியமாக போகிறார். அல்லேலூயா. பிதாவுடைய சித்தம் என்னன்றதை இயேசு புரிந்து கொண்ட பின்பு அப்ப இன்னும் வேணாம் ஜெபம் பண்ணல, எழும்பி தைரியமா போகிறார். என் பிதாவின் சித்தத்தை நான் நிறைவேற்ற வேண்டும். அல்லேலூயா. எல்லாரும் இந்த காலை ஆண்டவரே, உங்க சித்தத்தை நான் செய்யணும், எங்க விருப்பம் அல்ல. தைரியமாய் போனார் இயேசு சிலுவைக்கு. சிலுவைக்கு பின்பு ஒரு பெரிய வெற்றி இருக்கிறது. இடுக்கமான வாசல் சிலுவைதான். ஆனா அதனூட நீங்கள் கடந்து போகும்போது ஒரு பெரிய வெற்றியை கர்த்தர் பின்னாலே வைத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் எங்க பிரியம் எங்க ஆசை அல்லப்பா, உம்முடைய சித்தம் மாத்திரம் என்னிலே நடக்க என்னை நான் விட்டு கொடுக்கிறேன். நாம் சுயத்திற்கு செத்தால் நம்முடைய வாழ்வு சந்தோஷமாய் சமாதானமாய் இருக்கும். இந்த ஆண்டவர் வழி நடத்துகிறவர். அவருடைய பிரசன்னம் நம்மை நடத்தும். அதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். மேய்ப்பராயிருந்து நம்மை நடத்தி இளைப்பாற பண்ணுகிறார். இரண்டாவது, இடுக்கமான வாசல் வழியாய் கர்த்தர் நடத்தி கொண்டு போகிறார். எதற்கு தெரியுமா? இந்த உலகத்துல விசாலமான வழி நரகத்துக்கு கொண்டு போகும். ஆனா இடுக்கமான வாசல் வழியாக தெரியுமா கர்த்தர் கொண்டு போகிறார்? அவரோடு கூட நாம் இருக்க, ஆளுகை செய்ய, பரலோகத்துக்கு நம்மை அழைத்து போவதற்காக இடுக்கமான வாசல் வழியாய் நம்மை பயிற்றுவித்து நடத்துகிறவர், நம்மை பழக்குவித்து நடத்துகிறவர். அவருக்கு உங்க வாழ்க்கையை ஒப்புக் கொடுங்க. எத்தனை பேர் ஒப்புக் கொடுக்க போகிறீர்கள்? அப்படியே உங்கள் கரங்களை உயர்த்தி முழங்காற்படிடுங்க. எல்லாரும் தேவ முகத்தை நோக்கி பார்ப்போம். அவர் நம்மை வழி நடத்துகிறவர். அவருடைய சமூகம் நம்மை நடத்தும். அவருடைய பிரசன்னம் நம்மை நடத்தும். அவர் மேய்ப்பனாயிருந்து உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவார். இளைப்பாறுதல் இல்லையா அவங்க வீட்டில்? இன்னைக்கு மேய்ப்பனுக்கு இடம் கொடுங்க. மேய்ப்ப சத்தத்துக்கு கீழ்ப்படிங்க. அவர் உங்களை புல்லுள்ள இடங்களிலே நடத்துவார். அமர்ந்த தண்ணீர் அண்டையிலே நடத்துவார். சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி எண்ணெயினாலே அவர் அபிஷேகம் பண்ணுவார். இடுக்கமான வாசல் வழியாய் உங்க ஏன் ஆண்டவர் நடத்துகிறார்னா, நம்ம சுய சித்தம் செய்தாதான் ஆண்டவருடைய சித்தத்தை நம்மளால செய்ய முடியும். ஆண்டவர் விரும்புகிற வாழ்க்கை நமக்குள்ளே வரணும்னா நம்ம சுயம் சாகணும், நம்ம விருப்பம் சாகணும். அதனாலதான் கர்த்தர் சொல்வார், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, என் வழிகள் உங்கள் வழிகளும் அல்ல. வானத்துக்கு அது எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமா என்னுடைய வழிகள் வித்தியாசமானவை. இன்னைக்கு அவருடைய வழியில் நடக்க எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போகிறீர்கள்? இதுவரைக்கும் என் வழியில் நான் ஓடிட்டு இருந்தேன்ப்பா, என் நினைவில் ஓடனேன். ஆனால் இன்னைக்கு உங்கள் வழியில் ஓடன ஆயத்தம், உங்கள் சித்தத்தை செய்ய ஆயத்தம் ஒப்பு கொடுக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட கெஞ்சுங்க. கர்த்தர் ஒரு இரக்கத்தை தருவாராக. பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி அப்பா. இந்த காலை வேளை ஆண்டவர் எங்களோடு கூட பேசி நம்முடைய நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா. நீர் எங்களை நடத்துகிறவர். நம்முடைய சமூகம் எங்களை வழி நடத்தும். நம்முடைய பிரசன்னம் எங்களை வழி நடத்தும்.
நீர் எங்கே நடத்துகிறீர்? ஒரு நல்ல மேய்ப்பனாயிருந்து இளைப்பாறுதலுக்கு நேராக எங்களை நடத்துகிறவராய் இருக்கிறீர். இடுக்கமான வாசல் வழியாய் எங்களை நடக்க பண்ணி எங்கள் சுயத்தை சாகடித்து தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு நேராக எங்களை நடத்துகிற தேவனாய் இருக்கிறீர். உம்முடைய கருத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த வார்த்தை இந்த வாரம் முழுவதும் எங்கள் பிள்ளைகளோடு கூட இடைபடுவதாக இயேசுவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். இப்பொழுதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்னிநிமைக்கும் சமாதானமும் நம் அனைவரோடும் அவருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். நன்றி. ஒருவரை வாழ்த்தி கடந்து செல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.